இல்லை அவரே எதிர்பார்க்காமல் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நேற்று பாருங்கள், நீலாங்கரையிலேருந்து ஈசிஆர் வரைக்கும் அந்த மகாபலிபுரம் வரைக்கும் அவங்க ரிசார்ட்டு தேடுறாங்க. ஒரு ஒரு பெரிய அளவு ரிசார்ட்டு கிடைக்கல அவங்களுக்கு. எதுக்காக தேடுறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு 50-60 சீட்டு ஜெயிப்போம், தொங்கு சட்டசபை வரும், நம்முடைய தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ நம்ம எம்எல்ஏக்களை கொண்டு வந்து நம்ம கவனமாக பாதுகாத்தா தான் அவங்கள வந்து எதிரணிகிட்டேருந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா கடத்தி கொண்டு போயிடுவாங்க, பணத்தை கொடுத்து ஆசை காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் பார்க்குறாரு. நீலாங்கரையிலேருந்து ஆரம்பித்து மகாபலிபுரம் வரைக்கும் பார்க்குறாரு. பெருசாக ரிசார்ட் கிடைக்காம மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு நடுவில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 100 சீட்டுக்குள்ளே நம்ம வருவோம், ஒரு 50லேருந்து ஒரு 60 வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவருக்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த தமிழக மக்கள் அவரே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவரே ஸ்வீப்பில் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரம் இன்னும் இறுதி முடிவு சொல்லலை. பட்டு முன்னிலை நிலவரம்னு பார்த்திங்கன்னா 111 வரைக்கும் இருக்கார் அவர். 118 வந்தால் போதும். ஒருவேளை அப்படி வராமல் போனால் கூட காங்கிரஸ்லேருந்து வருவதற்கு ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் மாற்றுக் கட்சியிலேருந்து யாராவது ஒரு கூட்டணியை பிச்சுட்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கான சந்தர்ப்பம் தேவையில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஈவினிங்குள்ளே இந்த 118ங்கிற ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி அவர் வந்துடுவார்னு தான் எனக்கு தோணுது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.